அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இனி நவ கிரக நிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரபோகும் துலாம் ராசி சுழற்றி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய சிறு அசைவு கூட மிக சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நேரத்தில் தசாபத்திகள் சாதகமாக இல்லை. சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள், வேதனைகள், அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இது நல்ல ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குரு அஷ்டமத்தில் தான் இருக்கிறார் என்பதை தவறாக புரிந்து கொண்டு பல சங்கடங்களை நாம் சந்திக்கிறோம். உதாரணமாக ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அது இயற்கை அழகு சூழ்ந்ததாக இருக்கிறது. அதனை சுற்றிலும் பல காடுகள் இருக்கின்றன. அப்படி பல காடுகள் இருந்தாலும் கூட மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வசித்து வருகின்றனர். அப்போது அந்த கிராமத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய அரக்கன் வருவதாக தகவல் கிடைக்கிறது. உடனடியாக நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களிடம் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த அரக்கனை வீழ்த்துவதற்காக புறப்படுகிறார்கள். நடுவிலே அந்த காட்டின் நடுப்பகுதியிலே நிறுத்தி அந்த அரக்கனை நோக்கி தாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை எறிகிறார்கள். கல்லை எறியும் போது அந்த கல் அரக்கனின் மீது பட்டு அது 2ஆக மாறி இவர்களை வந்து தாக்குகிறது. குச்சியை எறிந்தால் அந்த குச்சி அரக்கனின் மீது பட்டு அந்த குச்சி 2ஆக மாறி இவர்களை வந்து தாக்குகிறது. அப்படி இவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது அங்கு தோல்வியாக தான் அமைந்து விடுகிறது. உடனே இந்த அரக்கன் வரக்கூடிய வழியை தடை செய்கிறார்கள். அந்த வழியை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்ற முடிவுக்கு அந்த கிராம மக்கள் வருகின்றனர். உடனடியாக அந்த கிராமத்திற்கு அந்த வனப்பகுதியிலிருந்து வரக்கூடிய பகுதியை தடை செய்ததாக அறிவித்து மற்ற பகுதிகளை அந்த கிராம மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர். இப்படி கட்டுப்பாட்டுடன் சில மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த மக்கள் ஒரு நாள் ஒரு தாய் அந்த அவர்களின் குழந்தைக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கும் போது இந்த குழந்தை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு சாப்பிடுவோம் என்று ஒரு ஆப்பிள் ஒன்றையும் கையில் வைத்திருக்கிறது. அந்த தாய் மிகுந்த பாசத்துடன் உணவு ஊட்டியதால் அந்த குழந்தை முழுவதையும் சாப்பிட்டு விடுகிறது. எனவே உணவு தீர்ந்து விட்டதால் வீட்டிற்கு சென்று கொஞ்சம் கூடுதல் உணவு எடுத்து வருகிறார்கள். வந்து பார்க்கும் போது அந்த குழந்தை அரக்கன் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி ஓடுவதை தெரிந்து கொண்ட அந்த தாய் அந்த குழந்தையை தடுப்பதற்காக வேகமாக ஓடுகிறார்கள். அப்படி துரத்தி ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையை பிடித்து தன்னுடைய கைகளில் தூக்கி அரவணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இதற்குள் அந்த அரக்கன் இருக்கக்கூடிய இடத்திற்கே வந்து விடுகிறார்கள். நிமிர்ந்து பார்க்கும் போது அந்த அரக்கன் இருக்கிறான். தாய்க்கு என்ன பண்ணுவது என்பது தெரியாமல் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். அப்போது அந்த குழந்தை அந்த அரக்கனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறது. உடனே பதிலுக்கு அந்த அரக்கனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டுமல்லாது அந்த குழந்தை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிளை அந்த அரக்கனிடம் கொடுக்க அந்த அரக்கன் அதை 2ஆக மாற்றி அந்த குழந்தையிடம் கொடுக்கிறானுங்க. அப்போதுதான் தாய்க்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது. நாம் இவர் அரக்கன் என்று தவறாக நினைத்து விட்டோம். ஏனென்றால் உண்மையில் பார்க்க போனால் இவர் ஒரு வரம், அரிய பொக்கிஷம் என்பதை அப்போதுதான் உணர்கிறார் அந்த தாய். ஏனென்றால் அந்த குழந்தை சிரித்தவுடன் அந்த அரக்கனும் சிரிக்கிறான். அது மட்டுமல்லாது அந்த குழந்தை கொடுத்த நற்கனியை 2ஆக மாற்றி கொடுக்கிறாருங்க. ஆனால் இந்த மக்கள் அவன் மீது வெறுப்பை காட்டும் போது அவனும் வெறுப்பை உமிழுகிறான். துன்பம் ஏற்படுத்த வகையில் தாக்கும் போது இவர்களுக்கு 2ஆக அது கிடைக்கிறது. இப்படிதான் கிடைத்த ஒரு பொக்கிஷத்தை தவறாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்பதை உணர்ந்து அந்த மக்கள் அவரை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் துலாம் ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் குரு,
விரயத்தில் கேது என பல்வேறு வகையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்றுதான் இருக்கிறது என்று சில நேரங்களில் தவறான முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்வதன் விளைவாகவும் சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது சுழன்று அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் முன்னேற்ற வாய்ப்புகளை பெற முடியாமல் பல தடைகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே இவற்றை விலக்கி நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் சப்தமத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மடங்காக பல்வேறு வகையான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வு குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விதி சுழன்று அடித்தாலும் கூட நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக வலுவாக பஞ்சமத்தில் வீற்றிருக்கிறார். யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. தற்போதுதான் வேலை பறிபோயிற்று, வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் பெரிய அளவில் தடை தாமதம் தான் ஏற்படுகிறது என்று எண்ணி வருத்தப்பட்டாலும் அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சற்று விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. மிக வலுவாக ராகு ஆறில் இருப்பது அமோக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் சனியை தவிர திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடியவர் ராகு. அவர் யோகஸ்தானமாகிய ஆறில் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு. அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை ரெட்டிப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கர்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டிய நிலையில் ஏற்பட்ட ஒரு மாறுதல் உருவாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சூரியன் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் குறையும், உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இருக்கிறார். எனவே இனிமையாக பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தை அலங்கரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சந்திரன் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றிக்கான நல்ல வழிகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதிலும் சிறியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.